அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 23, 2025 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. சட்டவிரோத குடியேற்றம் குறித்து பேச்சு. குடியுரிமை கட்டுப்பாடு இந்திய வம்சாவளி எம்பிக்கள் எதிர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் புதிய வெளியுறவு அமைச்சர் மார்கோ ருபியோவை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். அப்போது அமெரிக்காவில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறும் விவகாரத்தில் கவனம் செலுத்துவதற்கு இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற ட்ரம்ப் நிர்வாகம் விரும்புவதாக மார்கோ தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வானில் ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் அரிய நிகழ்வை கண்டுகளித்த மக்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. வானில் வெள்ளி, செவ்வாய், வியாழன் உள்ளிட்ட 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் நேற்று, அதாவது புதன்கிழமை ஜனவரி 22 தென்பட்டன. அதாவது சூரிய குடும்பத்தில் உள்ள செவ்வாய், வியாழன், யுரேனஸ், நெப்டியூன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய 6 கோள்கள் புதன்கிழமை ஒரே நேர்கோட்டில் வந்தன. இந்த அரிய நிகழ்வை காண சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பிர்லா கோளரங்கு புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதை காண மக்கள் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இணையவழி மோசடிக்கு பலியாகி விடாதீர்கள்னு சொல்லி 24x7, அதாவது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளுமே இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். இது சம்மந்தப்பட்டு யாராவது ஃபோன் பண்ணாங்க செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 1930 1930 நம்பரு. இல்லை புகாரை பதிவு செய்ய www.cybercrime.gov.in வழியாக மக்கள் நலன்களில் வெளியிடுவது தமிழ்நாடு இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறைன்னு தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு கூட இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புண்டு. சைபர் கிரைமில் இணையவழி மோசடிக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னென்னா 1930 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் அவை நின்ற நீரின் அளவினதாகும். மக்களின் ஊக்கத்தின் அளவினதாகும் வாழ்க்கையின் உயர்வு அப்படின்னு ஊக்கமுடம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. தேசிய சுகாதார இயக்கம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டில் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டுக்கு தேசிய சுகாதார இயக்கத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியது. தேசிய சுகாதார இயக்கத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பால் 2030ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே இத்துறையில் நிலையான வளர்ச்சி இலக்குகள் எட்டப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தேசிய சுகாதார இயக்கத்தின் சாதனைகள் அமைச்சரவை கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மத்திய அந்த பிரிவு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுகாதாரத்துறையில் மனித வள விரிவாக்கம், முக்கியத்துவம் வாய்ந்த சுகாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு, சுகாதார அவசர நிலைகளுக்கு ஒருங்கிணைந்த தீர்வை கண்டறிதல் போன்ற தொடர் முயற்சிகளில் வாயிலாக நாட்டின் பொது சுகாதார சேவைகள் மேம்பாட்டில் தேசிய சுகாதார இயக்கம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது. அதாவது எதுக்காண்டி இந்த இயக்கம்ன்றதுக்காண்டி அந்த வாசிச்சிருக்கேன் நான். அப்புறம் 220 கோடி கொரோனா தடுப்பூசிகள்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இயக்கத்தின் வாயிலாக கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் தரமான சுகாதார சேவைகள் உறுதி செய்யப்பட்டன. 2021 ஜனவரி முதல் 2024 மார்ச் வரை 220 கோடி தடுப்பூசி தவணைகள் செலுத்தப்பட்டன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸ் நோட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த பாயிண்ட் மேபி யூஸ் ஆகலாம். 220 கோடி கொரோனா தடுப்பூசிகள் போட்டதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்து அழைப்புதல் தென் மாநிலங்களின் கலாச்சாரங்கள் பிரதிபலிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு குடியரசு தினத்தையொட்டி தனது மாளிகையில் குடியரசுத் தலைவர் அளிக்கவிருக்கும் அட் ஹோம், அதாவது ஏடி தமிழில் சொல்லணும்னா அட் ஹோம் ATHOME எனப்படும் தேநீர் விருந்து வரவேற்புக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு இந்தியாவின் 5 தென் மாநிலங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பொருட்கள் இடம்பெற்ற கைவினை பெட்டி அழைப்பிதழ், அதாவது படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய 5 தென் மாவட்டங்களின் வளமான பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பொருட்கள் இடம்பெற்று கைவினை பெட்டி வழங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் நிம்மலகுண்டா கைவினைஞர்களின் கலம்காரி ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மூங்கில் நெசவு பெட்டியில் அலங்கரிக்கப்பட்டு அதனால் அழைப்புதல் வைக்கப்பட்டுள்ளது. இது ஆந்திர மாநிலத்தை பிரதிபலிக்கிறது. மறுபயன்பாட்டுக்காக வடிவமைக்கப்பட்ட காட் போச்சம்பள்ளி துணியுரை தெலுங்கானாவை பிரதிபலிக்கிறது. இவற்றுடன் கர்நாடகத்தின் மைசூர் பாரம்பரிய காஞ்சிஃபா கலையை சித்தரிக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டக்கூடிய காந்த ஓவியம், தமிழகத்தின் காஞ்சிபுரம் பட்டு நெசவுத்திறனை பறைசாற்றும் சிறு முடிச்சுப்பை, ஆந்திரத்தின் கதைநயம் மிக்க சிறு உருவ பொம்மைகள், கேரள கைவினைஞர்களால் திருகு இலைகளை கொண்டு நெய்யப்பட்ட புக்மார்க் பக்கக்குறி அட்டை ஆகியவை கைவினை அழைப்பிதழ் பெட்டியில் உள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அட்ஹோம் வரவேற்பு என்ற என்னென்னு கொடுத்துருக்காங்க. அட்ஹோம் வரவேற்பு என்பது நாட்டின் குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களின் போது பங்கேற்கும் குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவைத் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள், மத்திய அமைச்சர்கள், தில்லி துணைநிலை ஆளுநர், முதல்வர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், முப்படைகளின் தளபதிகள், காவல் படைகளின் தலைமை இயக்குநர்கள், முக்கிய விருந்தினர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் தேநீர் விருந்து அளிப்பதை குறிக்கிறது. இது தவிர பத்ம விருது பெற்றவர்கள், பல்துறை சாதனையாளர்கள் உள்ளிட்ட பலரை இந்நாட்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரபலங்கள் நேரில் பார்க்கவும் அவர்களுடன் கலந்துரையாடவும் இந்த நிகழ்ச்சி உதவுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க.
பிறப்புசார் குடியுரிமை ரத்து ட்ரம்புக்கு எதிராக 22 மாகாணங்கள் வழக்கு. பிறப்புசார் குடியுரிமை ரத்து செய்யும் அரசாணையை செய்தியாளர்களிடம் காட்டும் டொனால்ட் ட்ரம்ப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் பிறந்ததன் அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை ரத்து செய்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த அரசாணைக்கு எதிராக குடியரசுக் கட்சி ஆட்சி செய்யும் அந்த நாட்டின் 22 மாகாண அரசுகள் வழக்கு பதிவு செய்துள்ளது. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு இது எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியல, மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.